Thank you for the warm welcome you have given. எனக்கு கொடுத்த நல்வரவுக்காக உங்களுக்கு நன்றி. Anyway, thank you for giving this opportunity to me. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். I was wondering what we could do together in these studies. என்ன பாடம் எடுக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். And it occurred to me that we can consider together the small epistle of Titus in the New Testament. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தீத்து நிருபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்தேன். Titus is a very small epistle, only 3 chapters are there. தீத்து எழுதிய நிருபத்திலே 3 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. ரொம்ப சின்ன ஒரு நிருபம். Not a very deep or a doctrinal epistle. அதிக ஆழமான அல்லது போதனைக்கு அடுத்த காரியங்கள் அதிகமாயுள்ள அப்படிப்பட்ட ஒரு நிருபமும் அல்ல. Very simple truths and very practical truths are mentioned in that epistle. அந்த நிருபத்திலே எளிய சத்தியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And so I thought it will be of help to our personal and practical lives. ஆகையால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கருதி இதை எடுத்தேன். A lot of times the deep and the big truths that we learn, we are not able to practice in our lives. அநேக சமயங்களிலே பெரிய பெரிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம், ஆனால் கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்துக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை. And therefore I thought we will go to the grassroots, some simple truths which we can hear and learn and also try to practice. ஆகினாலே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சில சத்தியங்களை, எளிமையான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இதை எடுக்கிறேன். And so we are going to study as the time allows from the epistle of Titus. ஆகினாலே இந்த தீத்து நிருபத்திலிருந்து நமக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவாக நாம் படிக்கலாம். Epistle of Titus falls under the category of what we can call as the pastoral epistles. Pastor epistles. இந்த நிருபத்தை பார்க்கும்போது போதகர்கள் நிருபம் என்று சொல்லி இது அழைக்கப்படுகிறது. There are 3 epistles in the New Testament with that title. இந்த தலைப்பின் கீழாக புதிய ஏற்பாட்டிலே 3 நிருபங்கள் இருக்கிறது. One is first Timothy. 1 தீமோத்தேயு 1. Secondly 2 Timothy. இரண்டாவதாக 2 தீமோத்தேயு. And then Titus. அடுத்ததாக தீத்து. Why they are called as pastoral epistles? ஏன் இது அங்கே போதகர் அல்லது மேய்ப்பர்களுடைய நிருபம் என்று அழைக்கப்படுகிறது? Well, that word pastor should not give us an allergic feeling. பாருங்கள், பாஸ்டர் என்று சொன்ன உடனே நமக்கு ஐயோ நம்மலாம் சொல்ல மாட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. Oh, we are used to hearing only elders and evangelists. Where does this pastor come from? இந்த மத்தியிலே ஊழியர்கள் இருக்கிறார்கள், மூப்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இது பாஸ்டர் என்று சொல்லுகிறீர்கள், இது என்ன என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். But the word pastor only means shepherd. அந்த பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மேய்ப்பன் என்று தான் அர்த்தம். One who feeds and takes care of the sheep. ஆடுகளை போஷித்து ஆடுகளை பராமரிக்கிறவன் தான் மேய்ப்பன், பாஸ்டர். And so do not be worried about the word pastoral, because it basically means shepherding or feeding the flock. ஆகினாலே இந்த நிருபங்கள் எல்லாம் மேய்ப்பர்களுக்குரிய நிருபங்கள், பாஸ்டரல் நிருபங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மேய்ப்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அநேக காரியங்கள் இதில் பார்க்கிறோம். Now Timothy and Titus were not ordained pastors or so-called pastors of the churches they were in. அந்த தீத்துவையும் தீமோத்தேயுவையும் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழியத்துக்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. Today we have people called as pastor so and so, ordained and appointed as in charge in a particular church. இந்த காலங்களிலே பாஸ்டர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் சில சபைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் பாஸ்டர்களாக அங்கீகரிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு அந்த சபையை நடத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். Timothy and Titus were not like that. தீமோத்தேயும் தீத்துவும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. They did not receive any special ordination or appointment to be a pastor or a shepherd. ஒரு பாஸ்டராகவோ அல்லது ஒரு மேய்ப்பராகவோ இருப்பதற்காக விசேஷமான அங்கீகாரமோ அல்லது விசேஷமான அங்கே அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியமோ அப்படியெல்லாம் செய்யப்படவில்லை. But Paul had given them that responsibility to stay for Timothy in Ephesus and Titus in a place called Crete. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை எபேசு பட்டணத்திலேயும் தீத்துவை கிரேத்தா தீவிலும் அங்கே இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அவர்தான் அங்கே வைத்துவிட்டு வந்தார். And so in these 3 epistles we have instructions as to how the church should be taken care of.
எவ்விதமாக சபையானது கவனிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கான குறிப்புகள் இந்த 3 நிருபங்களிலும் அதிகமாய் சொல்லப்படுகிறது. If you look at 1 Timothy chapter 3 and verse 15, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், we read of the instruction Paul is giving to Timothy there. அங்கே தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய உபதேசத்தை பார்க்கிறோம். Look at that verse please. அந்த புத்திமதியை பாருங்கள். Okay, how you ought to behave in the house of God, which is the church of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகிய அந்த வீட்டிலே நீ எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அது அவர் எழுதுகிறார். What is the church? சபை என்று சொன்னால் என்ன? Church is the house of God. அது தேவனுடைய வீடு. It is not my house. என்னுடைய வீடு அல்ல. Not your house. உங்க வீடும் கிடையாது. Not somebody's house. வேறு ஒருத்தருடைய வீடும் கிடையாது. It is the house of God. அது தேவனுடைய வீடாய் இருக்கிறது. Now that's making the sense of the church a very serious one. பாருங்கள், இப்படியாக சபையை குறித்து மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். And you ought to behave in the house of God in a decorum that is pleasing to the house of God or the church of God. நீங்கள் சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அங்கே தேவனுடைய வீடாகிய சபையிலே தேவனுக்கு எப்படி பிரியமாயிருக்குமோ அப்படிதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். I cannot behave as I like. எனக்கு இஷ்டமானபடி எல்லாம் சபையில நான் நடக்க கூடாது. I cannot behave as somebody likes in the church. மற்றவர்களுக்கு எப்படி சபையை இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஏத்த மாதிரி நான் நடக்க கூடாது. Because it is God's church. ஏனென்றால் அது தேவனுடைய சபை. And how we are expected to live and behave in the house of God. தேவனுடைய சபையிலே தேவனுடைய வீட்டிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறோமோ, that is mentioned in a few lines, not everything, in a few lines in these 3 epistles. இந்த 3 நிருபங்களிலும் அவைகளை குறித்த காரியங்கள் சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. And therefore we can call them as pastoral epistles. ஆகினாலே இந்த நிருபங்கள் அங்கே மேய்ப்பர்களுக்குரிய நிருபம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. And Titus comes in the list as number 3. இங்கே 3வது நிருபமாக இந்த வகையிலே தீத்து நிருபம் வருகிறது. Actually 2 Timothy comes under prison epistle, or actually Paul wrote it from a jail in Rome. இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது 2வது தீமோத்தேயுவை பார்க்கும்போது அது சிறை நிருபங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் சிறைச்சாலையிலே பவுல் இருக்கும்போது எழுதப்பட்ட நிருபங்களிலே இதுவும் ஒன்றாயிருக்கிறது. During his second imprisonment in Rome, Paul wrote 2 Timothy. பவுலுடைய 2வது சிறையிருப்பிலே இந்த 2வது தீமோத்தேயுவை பவுல் எழுதினார். And that has the last recorded words of the apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசியான நிருபம் புத்தகம் அதுதான். However, the instructions are for Timothy as a shepherd of the church in Ephesus, so it comes under the category of pastoral epistles. ஆனால் அது சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே தீமோத்தேயு அங்கே எபேசு சபையினுடைய மெய்ப்பனாக இருந்தபடினாலே அவர் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு உபதேசங்கள், போதனைகள், புத்திமதிகள் அவர் சொன்னதுனாலே அது அங்கே மெய்ப்பனுடைய நிருபம் என்று எடுக்கப்படுகிறது. Okay. All right. Now that's a few words of general introduction. இப்படியாக பொதுவான ஒரு அறிமுகம் சொன்னேன். Now we will begin by reading a few verses from the first chapter in Titus. தீத்து நிருபம் முதல் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். It's always good to begin by reading the holy scriptures. தேவனுடைய பரிசுத்த வேத வசனங்களை வாசித்து அந்த செய்தியை ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. Titus chapter 1, and we will read the first 5 verses. தீத்து நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைகளின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே.
God bless the reading and the meditation of His word for our hearts. தேவன் தாமே நாம் வாசித்த அவருடைய பரிசுத்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்முடைய இருதயத்துக்கு தருவாராக. அதன் தியானமும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. We will not enter into the text as such today. இன்றைக்கு நாம் அப்படியாக அந்த வசனத்தை பார்க்க போகிறதில்லை. We will introduce the letter today. இன்றைக்கு இந்த தீத்து நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் பார்க்கலாம். The first thing is to look at the man Titus to whom Paul wrote this letter. பாருங்கள், தீத்து என்று சொல்லப்பட்ட இவருக்கு இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். Who is this Titus? இந்த தீத்து யார்? Well, we have some scattered references here and there concerning the identity of this man. தீத்து யார் என்று நாம் அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதாக வேதத்திலே இங்கும் அங்குமாக ஒரு சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. In the whole of the Acts of the Apostles, his name is not mentioned. அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதிலும் அந்த தீத்துவினுடைய பெயர் சொல்லப்படவே இல்லை. But it is assumed that Titus was part of the third missionary journey that Paul undertook. ஆனால் அங்கே பவுல் போன மூன்றாவது ஊழிய பிரயாணத்திலே தீத்துவும் அவரோடு கூட போனார் என்று சொல்லி எல்லாரும் கருதுகிறார்கள். Although his name is not there in Acts, his name is mentioned 13 times in other parts of the scripture. அவனுடைய பெயர் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே வராமல் காணப்பட்டாலும் கூட தீத்துவனுடைய பெயர் வேத புத்தகத்திலே 13 இடங்களிலே வருகிறது. The name Titus has a good meaning. தீத்து என்கிற அந்த பேருக்கு அருமையான அர்த்தம் உண்டு. As we usually say, all biblical names have meanings. நாம் எப்பொழுதும் சொல்வது போல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் உண்டு. You know, Bible names are not given for rhyming for purpose or just like that given. சும்மா ஏதோ இந்த காலத்தில் அப்படி சத்தம் ஒரு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்களே பேர், அந்த மாதிரி எல்லாம் பைபிளில் பேர் வைக்கிறது இல்லை. Bible names all have meanings. எல்லா பேருக்கும் அர்த்தமுள்ள பேர்கள். And Titus means honorable. அங்கே தீத்து என்ற பேருக்கு கனம் பொருந்தியவன் என்று அர்த்தமாகிறது. He's an honorable man. அவன் கனம் பொருந்திய ஒரு மனுஷன். Now the root of that word honor can have two shades of meaning. அவர்கள் இந்த கனம் பொருந்தியவன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தங்களை கொள்ளலாம். Now that is number one who is honoring God. ஒரு விதத்திலே பார்க்கும்போது தேவனை கனப்படுத்துகிறவன் என்று ஆகிறது. Number two, one who is honored by God. இன்னொரு விதத்திலே பார்க்கும்போது தேவனால் கனப்படுத்தப்பட்டவன் என்றும் அர்த்தமாகிறது. How do I become an honorable man? நான் எவ்விதமாக கனம் பொருந்தியவன் ஆக முடியும்? It is a two-way traffic. பாருங்கள், ரெண்டு விதத்திலே தான் அது நடக்கணும். If I honor God, நான் தேவனை கனப்படுத்தினால் He will honor me. தேவன் என்னை கனப்படுத்துவார். If I dishonor Him, நான் அவரை கனவீனப்படுத்தினால் He will dishonor me. அவர் என்னை கனவீனப்படுத்துவார். You remember Jesus said, if you confess me before men, I will confess you before my Father in heaven. நீங்கள் என்னை மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவீர்களானால் நான் பிதாவுக்கு முன்பாக உங்களை அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். Now this is a truth which is taught even in the Old Testament. இந்த செய்தியானது, இந்த சத்தியமானது பழைய ஏற்பாட்டிலே கூட சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. Can we turn to a verse in 1 Samuel chapter 2 and verse 30? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 30வது வசனம். 1 சாமுவேல் 2:30. The second part of that verse is more clear. அந்த பிற்பகுதியானது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Be it far from me, for them that honor me I will honor, and they that despise me shall be lightly esteemed. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். These are the words of the Lord. If you honor me, I will honor you. பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னை கனப்படுத்தினால் நான் உங்களை கனப்படுத்துவேன். Matthew 10:32, Jesus says, if you confess me before men, I will confess you before my Father. மத்தேயு 10:32 நீங்கள் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணினால் நான் பிதாவுக்கு முன்பாக உங்களை அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். So this seems to be a two-way traffic. ஆகினாலே இது போவதும் வருவதுமாக இருவழி இருக்கிறது. It is not that you can do whatever you want and still get the blessings of God. நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கிறது கிடையாது. That's what many of us think. அநேகர் நாம் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். We do all sorts of nonsense and then we come back to God and say, well, you are a God of blessing, you must bless me. நாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மகா மோசமான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு நீர் ஆசீர்வாதத்தின் தேவன் ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று கேட்கிறோம். In James chapter 4, யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் verse 8, 8வது வசனம். James chapter 4 verse 8,
draw near to God and he will draw near to you. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். You see that? It is a condition. பாருங்க, அங்க ஒரு நிபந்தனை இருக்கிறது. If you don't draw near to God, don't expect God to come after you always. நீங்கள் அவர் கிட்ட வராவிட்டால் அவர் உங்க பின்னால கிட்ட வருவார் என்று எதிர்பார்க்காதீர்கள். There is a condition on your part. பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிபந்தனை இருக்கிறது. Honor God. தேவனை கனப்படுத்துங்கள். Come near God. தேவனுக்கு கிட்ட வாருங்கள். Confess him before men. மனுஷர் முன்பாக அவரை அறிக்கை பண்ணுங்கள். He will honor you. அவர் உங்களை கனப்படுத்துவார். He will honor you and confess you before the Father in heaven. அவர் உங்களை கனப்படுத்துவார், பிதாவுக்கு முன்பாக உங்களை அறிக்கை பண்ணுவார். So how did Titus become an honorable man? தீத்து எவ்விதமாக கனம் பொருந்தியவன் ஆனான்? He honored God by his life and by his lips. அவன் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன் வாயின் மூலமாக கர்த்தரை கனம் பண்ணினான். Through his life of testimony, he honored God. அவன் தன்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக தேவனை கனப்படுத்தினான். And God honored him by rewarding his labors that he did in the church at Crete and அவன் elsewhere. அங்கே கிரேத்தாவிலே மற்ற இடத்திலும் சபையிலே அவன் செய்த ஊழியங்களின் மூலமாக கர்த்தரை கனப்படுத்தினார். Now when we come to Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துக்கு நாம் வரும்போது we read of Paul going into the missionary journey, first missionary journey, second missionary journey and third missionary journey. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஊழிய பிரயாணங்களை மேற்கொள்வதை பார்க்கிறோம். முதலாவது ஊழிய பிரயாணம், இரண்டாவது ஊழிய பிரயாணம், மூணாவது ஊழிய பிரயாணம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறதை நாம் அதிலே வாசிக்கிறோம். And he never went alone. அப்படியாக அவன் ஊழிய பிரயாணங்களை போகும்போது அவன் தனியாய் போவது இல்லை. Sometimes when we go for ministry we say I am going, if you want you come. சில சமயத்தில் நான் ஊழியத்துக்கு போறேன், உனக்கு இஷ்டம் தான் நீ வான்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். Peter told like that once. ஒரு தடவை பேதுரு அவ்விதமாய் சொன்னான். After the resurrection Jesus was not seen, so Peter said I am going for fishing. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர்கள் கொஞ்ச நாள் பார்க்கல. அப்போ அவர் பேதுரு என்ன சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். And others said okay, if you are going we are also coming. சரி, நீங்க போனா நானும் வரேன்னு சொல்லி மற்றவங்களும் வந்து விட்டார்கள். Paul did not say I am going for ministry, if you want you come. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் ஊழியத்துக்கு போகிறேன், உங்களுக்கு விருப்பம் தான் வாங்க என் கூட அப்படி சொல்லல. He was able to canvass or coordinate the help of a group of people including some young people. ஆனால் அவர் ஊழியத்துக்கு போகும்போது சில பேரோடு கூட பேசி அவர்களையும் கூட்டி சேர்த்து கொண்டு ஒரு குழுவாக தான் அங்கே ஊழியத்துக்கு போனார். அதில் சில வாலிபர்களையும் சேர்த்து கொண்டார். This is very important. அது மிக முக்கியமானது. Let me say it slowly but surely that the strength of any local assembly is the youth of that church. பாருங்கள், நான் மெதுவாக சொன்னாலும் உறுதியாக சொல்லுகிறேன், ஒரு சபையினுடைய அங்கே பலத்தை பார்க்கும்போது அங்கே வாலிபர்கள் தான் எப்படி இருக்கிறார்களோ அதை வைத்து தான் சபையினுடைய பலன் இருக்கிறது. Don't underestimate the young people in the assembly. சபையிலே இருக்கிற வாலிபர்களை மட்டமா எண்ணக்கூடாது. What those fellows know, they don't even have mustache, they don't know anything. அவங்களுக்கு மீசை கூட ஒன்றும் வரல, இந்த பசங்களை என்ன நினைக்கிறதுன்னு சொல்லி அப்படி நினைக்க கூடாது. Never underestimate. You need to have the shepherd's heart to get their services, get them together and then go into the ministry. பாருங்கள், நமக்கு ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் இருக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் சேர்த்து அரவணைத்து அவர்களையும் கொண்டு வந்து ஊழியத்தில் சேர்த்து அவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கணும். Paul had Timothy with him. பவுலை பார்க்கும்போது தீமோத்தேயை கூட சேர்த்து கொண்டு Titus was there. தீத்து இருந்தான். Clement was there. அங்கே கிளமெண்ட் இருந்தான். Apollos was there. அப்போல்லோ இருந்தான். Luke was there. லூக் இருந்தான். Silas was there. சீலா இருந்தான். Before that Barnabas was there. அதுக்கு முன்னால பர்னபா அவரோட கூட இருந்தார். So wherever they go, a whole team is going. பாருங்கள், எங்க ஊழியத்துக்கு போனாலும் அவர் கூட ஒரு கும்பல் போயிட்டு தான் இருக்குது. கும்பலா போறாங்க. What is this man? ஊழியத்துக்கா போறாங்க? Are they going for ministry? ஊழியத்துக்கு தான் போறாங்களா, எங்க போறாங்க? ஊர் சுத்த போறாங்களா? In today's term it will look, why this big group has come here like this? சில சமயத்துல அப்படி தான் நினைக்க, இன்னத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். And Paul was the gang leader, he was able to keep everybody as a team. அங்கே பவுலை பார்க்கும்போது அங்கே குழு தலைவராக இருந்து எப்போதும் ஒரு கூட்டத்தார் வச்சுக்கொண்டே இருந்தார் பக்கத்துல. Paul was careful to keep them as a team. After some time what happens is these young fellows will say, very boring man, this leader is no good, we are leaving. பாருங்கள், சில சமயத்திலே இவ்விதமாக அங்கே வாலிபர்களையும் சேர்த்து குழுவாக வைத்துக் கொண்டிருக்கும் போது இவர் ரொம்ப போர் அடிக்கிறாரு, இந்த ஊழியம் சரியா இல்லை, நம்ம போலாம் தனியான்னு சொல்லுவாங்க. ஆனா பவுலை பார்க்கும்போது அவர் எல்லாரையும் அவர் கூட வச்சது எல்லாரையும் சேர்த்து கடைசி வரைக்கும் வைக்க முடிஞ்சது. ஊழியம் போர் அடிக்கல, இந்த man is boring, this leader is the boring man. ஊழியம் அங்கே போர் அடிக்கவில்லை அவர்களுக்கு, ஆனால் அந்த தலைவராக இருக்கிறாரு அவர் போர் அடிக்கிறார் என்று சொல்லி அவர் மேலே அவர்கள் இது பண்ணி போய் விடலாம். Titus was a man who was there till the end of Paul's ministry. பவுலுடைய ஊழியத்தினுடைய கடைசி வரைக்குமாக அங்கே தீத்து அவரோடு கூட இருந்த ஆளா இருக்கிறார். Young man,
வாலிபன். He was able to use him for ministry. அவனை எடுத்து அவர் அங்கே பயன்படுத்தினார் ஊழியத்திலே. Timothy, தீமோத்தேயு, young man, வாலிபன். he was also there along with Paul. அங்கே பவுலோடு கூட எப்பொழுது ஊழியத்திலே காணப்பட்டான். All right, you see, the young people, they have the zeal and the energy. அங்கே வாலிபர்களுக்கு உற்சாகம் இருக்கிறது, அவர்களுக்கு நல்ல சக்தியும் இருக்கிறது. And the old people, they have the experience also. வயதானவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது. Only experience will not do anything. வெறும் அனுபவம் மாத்திரம் இருந்து விட்டா போதாது. Only enthusiasm and excitement also is not enough. வெறும் அங்கே உற்சாகம் இருந்து விட்டால் அதுவும் போதாது. You need to balance. ரெண்டும் அங்கே சேர வேணும். The young people need the experience of the old people. பாருங்கள், வாலிபர்களுக்கு வயதானவர்களுடைய அந்த அனுபவங்கள் தேவை. And the old people need the enthusiasm of the young people. அந்த வயதானவர்களுக்கு வாலிபர்களுடைய உற்சாகம் தேவை. All right, now when we come to Galatians chapter 2, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது we read something about the background of Titus. அங்கே தீத்துவினுடைய பின்னணியை குறித்து நாம் வாசிக்கிறோம். Look at Galatians, please. கலாத்தியருக்கு நிருபத்துக்கு வாருங்கள். This being a Bible study, I would suggest that these verses be read, otherwise எடுத்தவர்கள் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் chapter 2 and verse 1. 1வது வசனம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். Chapter 2 verse 3 also. 3வது வசனம். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. Okay, that's a brief background of who Titus was. பாருங்கள், தீத்து எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து சுருக்கமாக இந்த இடத்துல வாசிக்கிறோம். What is his background? அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? Is he a Jew or a Greek? அவன் யூதனா கிரேக்கனா? Hello? It is there only. Come on, you can tell me. அங்க இருக்குதே, பார்த்து சொல்லுங்க. He is a Greek. அவன் ஒரு கிரேக்கன். Greekan means he is a Gentile. அதாவது அவன் புறஜாதியான். புறஜாதி. Paul is a Jew and here is a young fellow who is a Gentile. பாருங்கள், பவுல் அங்கே யூதனாய் இருந்தான், அவனோடு கூட இன்னொரு மனுஷனை ஒரு வாலிபனை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த வாலிபனும் புறஜாதியான். Now see this combination. பாருங்கள், எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பாருங்க. One forward fellow, one backward fellow. அங்கே ஒருவர் முன்னணியில் இருக்கிறவர், ஒரு பின்னணியில் இருக்கிறவர். Our thinking is like that. He is a Jew, he is a forward fellow. பாருங்கள், இவர்கள் அங்கே யூதன் முன்னணி ஜாதி, Gentile is backward fellow. அந்த புறஜாதி என்று சொல்லும்போது அது பின்னால் இருக்கக்கூடியவர்கள். பின்ன Okay, you should know that the Gentiles were considered as dogs by the Jews. அந்த யூதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்த புறஜாதியாரை பார்க்கும்போது இவர்கள் நாய்கள் என்று கேவலமா நினைப்பார்கள். The Jews thought that we are only people. Gentiles are dogs. நாங்க தான் ஜனங்க, இவங்க எல்லாம் நாய்கள் என்று சொல்லி அவங்க நினைச்சு கொண்டிருந்தார்கள். Even Jesus once said, that it is not right to take the children's bread and cast it to the dogs. ஆண்டவர் இயேசு ஒரு தடவை சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியில்லை என்று சொன்னார். Because there was a Syrophoenician, a Gentile woman who came for healing. சிறுபெனிக்கிய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் என்னுடைய மகளை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருந்தார். So the Jews, including Jesus, thought that the Gentiles are like dogs, they are not people. அங்கே யூதர்கள், அங்கே ஆண்டவர் இயேசுவும் அங்கே என்ன சொல்லுகிறார், அங்கே புறஜாதியார் எல்லாரும் நாய்களுக்கு சமமாக இருக்கிறார்கள் என்று. Titus was a dog, quote unquote dog in that sense. ஆகினால் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சொல்லுகிற மாதிரி பார்க்கும்போது தீத்து ஒரு நாயா இருந்தான். நாய் இல்ல, பட் நாயா இருந்தான். Jew, Paul is a Jew, he is a forward and the man God has chosen. That's what they think they are. பாருங்கள், அங்கே பவுல் யூதனாய் இருந்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி அப்படி என்று சொல்லி அவன் மேட்டிமையான எண்ணம் இருக்கலாம். Now Paul is telling the gospel to this Titus bracket dog. பாருங்கள், இங்கே பவுல் இந்த நாயை போன்று இருக்கக்கூடிய இந்த தீத்துவுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறான். It is very difficult for the Jews to go and speak to the Gentiles. அங்கே யூதர்களுக்கு புறஜாதியிடத்தில் போய் அவர்களுக்கு பேசுவது என்று சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். In the initial days, the Jews were telling the gospel only to the Jews. அங்கே ஆதியிலே திருச்சபை உண்டான நாட்களிலே அங்கே யூதர்கள் போய் சுவிசேஷத்தை யூதர்களுக்கு மட்டும் தான் சொல்லி கொண்டு வந்தார்கள். Acts 19, 19ஆம் அதிகாரம், Acts 11, அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் verse 19, 19ஆம் வசனம். Acts 11:19. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். They which were scattered abroad upon the persecution that rose about Stephen traveled as far as Phoenice and Cyprus, Antioch. Now notice the next part of the verse, preaching the word to none but the Jews only. Did you get?
பாருங்கள், ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல். That means, அப்படி என்று சொன்னால் what the Jews thought. அங்கே யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? Jews means the believing Jews only. அதாவது விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய யூதர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். They thought the gospel is only for them. அவர்களுக்கு மட்டும் தான் சுவிசேஷ செய்தி என்று அவர்கள் நினைத்தார்கள். Salvation is only for the Jews. யூதர்களுக்கு மட்டும் தான் சுவிசேஷ செய்தி என்று நினைத்தார்கள். Heaven is only for the Jews. அங்கே பரலோகம் அங்கே யூதர்களுக்கு மட்டும் தான் என்று நினைத்தார்கள். They did not tell the gospel to the Gentiles. அங்கே பிரஜாதியான மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்கவே இல்லை. So wherever they went, they will look out, are you Jew, are you Jew? Okay, then you hear the gospel. அதனால அங்க போகும்போதெல்லாம் நீங்க யூத ஜாதியான்னு கேட்டு தான் சுவிசேஷத்தை சொல்லிட்டு போறாங்க. That is why, Peter found it very difficult to go to the house of Cornelius. ஆகையினால் தான் கொர்நேலியு கூப்பிட்ட போது அவருடைய வீட்டுக்கு போவதற்கு பேதுரு அங்கே சங்கடப்பட்டான். So God had to show him through a vision with the animals clean and unclean that God has made everything clean. You have to go and share the gospel. அவன் போவதற்கு முன்பதாக தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டி அந்த தரிசனத்தின் மூலமாக எல்லா ஜனங்களையும் தேவன் அங்கே சுத்தமாக்கி இருக்கிறார். எல்லா ஜனங்களும் தேவனுடைய பார்வையில் ஒன்றுதான் என்று சொன்ன பிற்பாடு தான் அவனுக்கு போகிறான். Now Paul, as a Jew, when he was converted, he is now sharing the gospel not only to the Jews but also to the Gentiles. அங்கே பவுல் ஒரு யூதனாக சுவிசேஷத்தினால சந்திக்கப்பட்டான். ஆனால் சந்திக்கப்பட்ட பிற்பாடு அவன் யூதருக்கும் பிரஜாதியாருக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு வருகிறான். Paul is actually called as an apostle to the Gentiles. பவுலை பார்க்கும்போது அவன் புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். Peter is the apostle to the Jews or to the circumcised people. அங்கே பேதுருவை பார்க்கும் பொழுது அவன் அங்கே யூதர்களுக்கு அல்லது விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டான். So Paul has now become the spiritual father of Titus also. ஆகினாலே அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும் பொழுது தீத்துவுக்கு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாய் அவன் இருக்கிறார். Although he is a Greek, a Gentile by nature and by birth, அவன் அங்கே சுவாபப்படி பார்க்கும்போது அவன் புறஜாதியானா இருந்தாலும் கூட Paul was willing to share the gospel to him. அவனுக்கு அவனோடு கூட அங்கே பவுல் அங்கே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதிலே ஆயத்தமாய் இருந்தார். And brought him to the faith of the Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்துக்குள்ள அவனை நடத்தி கொண்டு வந்தார். How do we know? எவ்விதமாக நமக்கு தெரியும்? Titus 1:4 says, தீத்து 1:4 என்ன வாசிக்கிறோம் என்றால், to Titus my own son after the common faith. சாதாரண பொதுவான விசுவாசத்தின்படி என் உத்தம குமாரனாகிய தீத்து என்று அவர் சொல்லுகிறார். Titus is called as my own son. என் சொந்த குமாரன் என்று அவர் அழைக்கிறார். Not physical son. அதாவது சரீர பிரகாரமான மகன் அல்ல. Son by faith. விசுவாசத்தினாலே என்னுடைய மகன். Timothy is also called as son of Paul by faith. அங்கே விசுவாசத்தினாலே தீமோத்தேயும் அங்கே பவுலுடைய குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். In the epistle of Philemon, Paul calls Onesimus also as son in the faith. அங்கே பிலமோனுக்கு நிருபத்திலே என்னுடைய குமாரனாகிய ஒனேசிமு என்று சொல்லி விசுவாசத்தில் பிறந்த குமாரன் என்று சொல்லி அவங்க ஒனேசிமு பற்றி சொல்லுகிறார். All right, so Paul is now the spiritual father of this Gentile person Titus. ஆகினாலே இப்பொழுது பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் என்றால், புறஜாதியானா இருக்கக்கூடிய இந்த மனுஷன் அங்கே பவுல் தன்னுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். And the story doesn't end there. அதோடு கூட அது முடியவில்லை. This Jew and the Gentile, this forward man, backward man, they have formed as a team now. பாருங்கள், நீங்க முன்னணி ஜாதியா இருந்தாலும் பின்னணி ஜாதியா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து இப்பொழுது ஒரு குழுவாக ஊழியம் செய்கிறார்கள். They have buried their differences. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். Paul buried his thinking that he is a forward man. நான் அங்கே ஒரு முன்னணி ஜாதியில இருக்கிறேன் என்கிற அந்த காரியத்தை பவுல் இங்கே அடக்கம் பண்ணி விட்டார். And Titus has buried his background as a backward man. அங்கே தீத்துவை பார்க்கும்போது நான் ஒரு கீழ்ஜாதியான் என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் அங்கே புதைத்து விட்டார். And in Christ they are standing on equal ground. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் இருவரும் ஒரே நிலைமையிலே காணப்பட்டார்கள். Just imagine, for a whole lifetime of Paul, he is having a Greek or a Gentile as a co-worker, traveling companion for Paul throughout his ministry. பாருங்கள், பவுல் உயிரோடு வாழ்ந்த சகல நாட்களிலும் அவரோடு கூட கடைசி வரைக்குமாக ஊழியம் செய்வதற்கு அவரோடு கூட உடன் ஊழியக்காரராக இந்த புறஜாதியானா இருக்கக்கூடிய இந்த தீத்துவை தான் அவர் தன்னோடு கூட வைத்துக் கொண்டிருந்தார். There was no caste feeling or feeling of him coming from backward community. பாருங்கள், அவர்களுக்குள்ளே அந்த ஜாதி பிரிவினை இல்லை, கீழ் ஜாதி மேல் ஜாதி என்கிற அப்படிப்பட்ட எண்ணமும் இல்லை. Neither was a difference of the age also, age. அது மாத்திரமல்ல, அவர்கள் இருவருக்குள்ளே வயசு வித்தியாசம் கூட ரெண்டு பேரும் பார்க்கவில்லை. Sometimes it becomes very difficult for the old and the young to form a
team together. பாருங்கள், சில சமயங்களிலே விதமாக வயசானவங்களும் வாலிபர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு குழுவாக ஊழியம் செய்வதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போய் விடுகிறது. Even after our meetings, if you observe, நம்முடைய கூட்டங்களிலே கூட கொஞ்சம் பாருங்கள், after the meeting is over, கூட்டம் முடிந்த பிற்பாடு what usually happens? என்ன நடக்கிறது? The older people, they will gather together and they will talk. அங்க வயசானவங்க ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. The younger fellows, they will gather together and they will talk. வாலிபர்கள் எல்லாம் ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. That is true for sisters also. சகோதரிகள் கூட அப்படிதான் இருக்கிறாங்க. Because they feel a sort of a generation gap. அங்கே இருவருக்கும் இடையிலே அங்கே இடைவெளி, அங்கே சந்ததி இடைவெளி இருக்கிறதே அவர் உணர்கிறார்கள். Suppose an old man or elderly man comes by and says, "Hi, how are you?" Finish. All right. Okay, brother. Bye. ஆனா பக்கத்துல ஒருவேளை வயசானவர் ஒருத்தர் வாலிபர் பக்கம் வந்தா வணக்கம்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் நிறுத்திடுறாங்க. But if a young fellow comes, what do? You stand there and you talk for hours together. ஒரு வாலிபன் வந்தால் என்ன செய்வார்கள்? அவனோடு கூட சேர்ந்து அவர்கள் நன்றாய் பேசிக் கொண்டிருப்பார்கள். You would be if you are a young man, you would be happy to team up with young people. வாலிபர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் வாலிபர்களை தான் குழுவிலே சேர்த்து கொண்டு அவர்களோடு கூட ஒரு குழுவாய் இருப்பீர்கள். If you are an old man, you would like to have the group of experienced and older people. அங்கே வயதானவர்களாக இருப்பார்களானால் அனுபவஸ்தர்கள் வயதானவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தான் இவர்கள் பேசுவார்கள். I don't know how Paul managed to keep these young fellows together as a team for his ministry. ஆனால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும் பொழுது அவருடைய ஊழியத்திலே இந்த வாலிபர்களை கடைசி வரைக்கும் அவர் கூடவே வைத்துக் கொள்ள முடிந்தது. Paul was not a young man. பவுல் அங்கே வாலிபன் அல்ல. Was he young man? வாலிபனா or old man? வயசானவரா or middle aged? In my Bible school one fellow said middle aged, I think, brother. ஒருவர் சொன்னார், இல்ல நடுத்தர வயசா இருக்கும். What do you think? என்ன நினைக்கிறீர்கள்? Mr. Luke, what do you think? Old man. Who, Paul or you? Paul only we are talking about. Not young man. Agree? வாலிபன் அல்ல, இல்லையா? இல்லையா? Who told? You are thinking like that. Hello? நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க வாலிபன் இல்லன்னு. Is there any proof? You are simply thinking. Yes, Paul means we are thinking an old with the gray hair. பவுல் என்று சொன்னால் அங்கே முடியெல்லாம் நரைச்சு போய் வயசானவரா இருப்பாரு. Is there any proof here? பைபிள் ஏதாவது சொல்லி இருக்குதா? இல்லை, பைபிள் இல்லை பிரதர், நாங்கள் நினச்சிக்கிறோம். அப்படியா? பைபிள் இல்லாததெல்லாம் நினைக்க வேண்டாம். வாட் இஸ் நாட் இன் த பைபிள் டோன்ட் திங்க் ப்ளீஸ். வேதத்தில் சொல்லாதது நாமே சும்மா கற்பனை பண்ணிக்கொள்ளக்கூடாது. You look at Philemon, please, it is there. Without, I think I had told this earlier also, but as usual we forget. பிலமோன் நிருபத்துக்கு வாருங்கள். Philemon verse 9. பிலமோன் நிருபம் 9வது வசனம். நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். Paul the aged man is not there? 8th ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும், not medium, முதிர், old man. 8வது வசனத்துல வருகிறது. தமிழ்ல 8வது வசனத்துல வருகிறது. 8ல வருதா? ஆமா. Okay, right. பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும். That is the only reference in the whole New Testament to say Paul was an old man. பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே பவுலுக்கு வயசாயிடுச்சுன்னு காட்டுவதற்கு அதுதான் ஒரு இடம் அங்க இருக்கிறது. He was not a young man. அவன் வாலிபன் அல்ல. Timothy was a young man. ஆனால் தீமோத்தேயு வாலிபன். Let no man despise your youth. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை செய்யாதிருப்பானாக என்று சொல்லுகிறார். Titus, there is no direct verse of youth, but it is understood from what is written to him. பாருங்கள், தீத்து இளவயதுள்ளவன் என்பதற்கு வசனம் ஒன்றுமில்லை, ஆனால் அவனுக்கு எழுதப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அவன் இளவயதா இருக்கிறான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். So here is the forward man or the Jew and the Gentile teamed up. பாருங்கள், அங்கே மேல் ஜாதியான ஒருவன் இருக்கிறான், அங்கே புறஜாதியான ஒருவன், ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஒரு குழுவாக இருக்கிறார்கள். The old man and the young man teamed up. அங்கே வயசானவர் வாலிபர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழுவா இருக்கிறார்கள். All right, that means there was no generation gap. அவர்களுக்கு இடையிலே அந்த சந்ததி பிரிவினை, வயசு வித்தியாசமே காணப்படவில்லை. The old man did not say, what these young fellows, they don't understand what is spiritual life. இந்த பசங்களுக்கு என்ன தெரியும், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி இந்த வயசானவர் சொல்லவில்லை. The young people did not say, what these old people only worried about these things, nothing else. இந்த வாலிபர்களும் அவருக்கு என்ன தெரியுது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது கவலைப்பட்டு தான் இருப்பாருன்னு அவங்களும் சொல்லவில்லை. They don't understand our feelings.
They don't understand our feelings. நாங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்களால ஒன்றுமே புரியாது. There is a generation gap naturally in many places. பாருங்கள், அநேக இடங்களிலே விதமாக வயது வித்தியாசத்தால் வரக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. But in Paul's team there was no generation gap. ஆனால் பவுல் குழுவிலே பார்க்கும்போது அப்படிப்பட்ட வித்தியாசங்கள், வயது வித்தியாசங்கள் இல்லை. There was no difference and discrimination based on caste, color or creed. அங்கே ஜாதியோ நிறமோ மொழியோ மற்ற எந்த காரியத்தை குறித்தும் பவுலுடைய குழுவிலே எந்த விதமான வித்தியாசமே அங்கே யாருக்கும் காணப்படவில்லை. They were able to work together and live together for the glory of God. தேவநாம மகிமைக்கென்று அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்தார்கள், ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தார்கள். You know, when Paul was going to Jerusalem, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு போகும்போது in Galatians 2:1, that is what we read just now. கலாத்தியர் 2:1 நாம் வாசித்தோம். When he was going to Jerusalem for that conference, அங்கே எருசலேமிலே அங்கே அவர்கள் எல்லாரும் கூடி பேசுவதற்காக அங்கே போகும்போது, you know, in Acts 15 we read about a conference in Jerusalem. அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் எருசலேமிலே கூடின ஒரு மாநாட்டை குறித்து வாசிக்கிறோம். That is the first brethren conference. முதல் பிரதரன் கான்ஃபரன்ஸ் அதுதான். Some people ask, you know, where is the reference for conference in the Bible? வேதத்திலே கான்ஃபரன்ஸ் எல்லாம் மாநாடெல்லாம் கூட்டி பேசினாங்கன்றதற்கு எங்கே இது இருக்கிறது என்று கேட்பார்கள். Verse is there, Acts chapter 15. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. What conference? என்ன அவர்கள் மாநாடு கூட்டினார்கள்? The conference of all believers and responsible brethren, they came together to discuss what to do with these new believers who are coming. புதிதாக வரக்கூடிய இந்த விசுவாசிகளை குறித்த காரியத்தை குறித்து விவாதிப்பதற்காக எல்லா விசுவாசிகளும் பொறுப்புள்ள சகோதரர்களுமாக கூடி அங்கே ஒரு மாநாடு கூட்டினார்கள். And Paul also went for the conference. அந்த மாநாட்டுக்கு அங்கே பவுலும் கூட போனார். At that time he took Titus also. அந்த சமயத்திலே தன்னோடு கூட தீத்துவையை அவர் கூட்டி கொண்டு போகிறார். That's what Galatians 2:1 says. I took Titus also to the conference. அந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் தீத்துவையும் கூட கூட்டி கொண்டு போனேன் என்று அங்கே எழுதுகிறார். If you are an elderly man or elder in the assembly and if you are going for a conference, will you take some young fellow also with you? நீங்கள் ஒரு மூப்பராக இருந்து அங்கே ஒரு வயதானவராக இருந்து ஒரு மாநாட்டுக்கு போகும்போது வாலிபனை பார்த்து என் கூட வாப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போவீங்களா? You may think, you know, taking that fellow is a headache, so let us go alone better. இந்த பையனை கூட்டிட்டு போனா நமக்கு தலைவலி தான், அதனால நம்ம தனியாவே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி போயிடுவோம். First of all, he is a young fellow, inexperienced. அந்த வாலிபனுக்கு ஒரு அனுபவம் கிடையாது. Secondly, he is a Greek, Gentile fellow. How can I take? அது மாத்திரமல்ல, அவன் ஒரு புறஜாதி பையனா இருக்கிறான், கிரேக்க பையனா இருக்கிறான், இவனை போய் நாம் கூட்டிட்டு போலாமா? When you go to Jerusalem, all the pillars are there, apostles are there. அங்கே எருசலேமுக்கு போனால் அங்கே தூண்களா எண்ணப்பட்ட அப்போஸ்தலர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருப்பார்கள். And if this Gentile fellow is standing with me, what they will think about me? இந்த புறஜாதியான பையனை எங்கூட கூட்டிட்டு போனா அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? Paul did not think of all those things. அந்த மாதிரி எல்லாம் பவுல் நினைக்கவே இல்லை. He took boldly Titus, although he was young, as a Greek, he took him to Jerusalem. இருந்தாலும் வாலிபனா இருந்தாலும் தீத்துவை கூட்டிக் கொண்டு அந்த மாநாட்டுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போகிறார். 2 Corinthians chapter 2 verse 13. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, Please come to that verse. Look at how Paul is calling him. எப்படி அவனை அழைக்கிறார் என்று பாருங்கள். 2 Corinthians chapter 2 verse 13. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே, I did not find my brother Titus. என் சகோதரனாகிய தீத்து. He didn't say my young fellow Titus, that boy Titus. No, he's a brother Titus. அந்த பையன் தீத்து பையன் காணான்னு சொல்லி அவன் சொல்லல. Correct, that's the right word. தீத்து பையனை காணா. Where is that fellow? My brother Titus. என்னுடைய சகோதரனாகிய தீத்து. You must imagine, Paul is an old man. He can easily call him as a lad or a boy. பாருங்கள், பவுல் வயசானவர், அங்கே தீத்துவை பார்த்து பையன் என்று சொல்லி வாயால சொல்லலாம். But he says my brother Titus. ஆனால் என் சகோதரனாகிய தீத்து என்று சொல்கிறார். What dignity he is giving to a young brother in the assembly. பாருங்கள், சாதாரண ஒரு வாலிபன் தான், ஆனால் அந்த வாலிபனுக்கு எவ்வளவு ஒரு கனத்தை அவர் கொடுக்கிறார். Okay, I'm not going to explain. I leave it for your thoughts. பாருங்கள், இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2 Corinthians chapter 8. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் verse 23. 23வது வசனம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும். Two things are mentioned there. பாருங்கள், தீத்துவை குறித்து 2 காரியங்கள் இங்கே சொல்கிறார். He is my partner and fellow helper. அவர் என் உடன் வேலையாளும் என் கூட்டாளியுமாய் இருக்கிறார். Partner, கூட்டாளி, and then fellow helper. என் உடன் வேலையாள். He is my brother
என்னுடைய சகோதரன், fellow helper, என்னுடைய கூட்டாளி, and is my partner. என்னுடைய உடன் வேலையாள். And that is why we think he was part of the third missionary journey. ஆகினால் தான் அங்கே மூணாவது ஊழிய பிரயாணம் போகும்போது பவுல் இவனையும் கூட்டிக் கொண்டு போகிறார். The last mention of Titus is in 2 Timothy chapter 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே கடைசியாக தீத்துவை பற்றி அவர் சொல்லுகிறார். Verse 10. 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். Last part. It says Titus he went to Dalmatia. Chapter 4. 2 Timothy. தல்மாத்தியா நாட்டிற்கு போய்விட்டார்கள். Dalmatia is the present Yugoslavia, they say. இன்றைக்கு யுகோஸ்லோவேக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த நாடு தான் அந்த காலத்திலே தல்மாத்தியா என்று சொல்லப்பட்டது. And Paul says Titus has gone to that place, Dalmatia, for ministry. அந்த தல்மாத்தியா நாட்டுக்கு ஊழிய நிமித்தமாக தீத்து போயிருக்கிறான் என்று பவுல் சொல்லுகிறார். Now Paul was in the jail first time in Rome for 2 years in his hired house. பாருங்கள், முதல் தடவையாக சிறைச்சாலையிலே பவுல் போடப்பட்டபோது தான் வாடகையாக வைத்துக்கொண்ட வீட்டிலே 2 வருஷம் அவன் கைதியாக இருந்தான். Then he was released. அதுக்கப்புறமாக அவன் சிறையிலிருந்து விடுதலை பெற்றான். Then he went to Ephesus. அதுக்கப்புறமாக எபேசுவுக்கு போனான். Then Paul left Timothy there. அதுக்கப்புறமாக அந்த இடத்திலே தீமோத்தேயுவை அங்கே அந்த சபையிலே விட்டுவிட்டு Then they went to Crete. அவர்கள் கிரேத்தா தீவுக்கு போகிறார்கள். And there Paul left Titus there. அந்த இடத்திலே தீத்துவை அவன் அங்கே விட்டு விடுகிறான். That is what we read in Titus chapter 1 verse 5. I left you in Crete. தீத்து நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே உன்னை நான் கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன் என்று சொல்கிறார். So that means Paul left Titus in Crete with a specific mission or a work. அந்த கிரேத்தா தீவிலே ஒரு முக்கியமான வேலை செய்வதற்காக, ஒரு ஊழியத்தை கவனிப்பதற்காக பவுல் அவனிடத்தில் சொல்லி அங்கே விட்டு போகிறார். From there he went to Dalmatia, but again he came back. அங்கே இருந்து அவர் தல்மாத்தியாவுக்கு போய்விட்டு அங்கே திரும்பி வருகிறார். According to tradition he came back to Crete and he died in Crete as a martyr. அதுக்கப்புறமாக தல்மாத்தியாவில் இருந்து விட்டு திரும்பவும் கிரேத்தாவுக்கு வந்து கிரேத்தா தீவிலே தான் அவர் ஒரு ரத்த சாட்சியாய் தீத்து மரிக்கிறார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. And so Titus was a young man who was bold and courageous for the gospel. ஆகினாலே தீத்துவை பார்க்கும்போது அவன் அங்கே சுவிசேஷத்திற்காக தைரியம் உள்ளவனாக அவன் சாட்சியாய் இருந்தான். In fact, compared to Timothy, it is said that Titus was more sturdy and more outgoing than Timothy. தீமோத்தேயுவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே தீத்து கொஞ்சம் தைரியசாலியாய் திடகாத்திரம் உள்ளவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். And that is why he was given the responsibility to appoint elders in the churches of Crete. ஆகினால் தான் தீத்து அங்கே கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்தும்படியான அந்த ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. Now where was Crete? The next thing is to find out where is Crete. கிரேத்தா தீவு என்று சொல்லுகிறோமே, அந்த தீவு எங்கே இருக்கிறது? It's an island in the Mediterranean Sea. அங்கே மத்திய தரைக்கடல் என்று சொல்லப்பட்ட அந்த கடலிலே இருக்கக்கூடிய ஒரு தீவாய் அது இருக்கிறது. It is southeast of Greece. அங்கே கிரேக்க தேசத்துக்கு தென்கிழக்கு பகுதியிலே இந்த கிரேத்தா தீவு இருக்கிறது. Having a length of 150 miles and a width of 35 miles, a small place. பாருங்கள், அது ஒரு சின்ன தீவு தான். 150 மைல் தூரம் நீளமாகவும் 35 மைல் தூரம் அகலமாகவும் அது இருந்தது. And it was the largest island in the Mediterranean Sea. அங்கே மத்திய தரைக்கடலிலே இருக்கக்கூடிய அங்கே தீவுகளிலே இதுதான் மிக பெரிய தீவு. Now in that island also there was a church. அந்த தீவிலே கூட ஒரு சபை காணப்பட்டது. Who founded the church there? அந்த சபையை யார் அங்கே ஏற்படுத்தினது? Did Paul establish the church there? அந்த சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்படுத்தினாரா? We don't have direct reference to that. அதற்கு நமக்கு நேரடியான வசனம் இல்லை. In Acts chapter 27 we read while they were traveling by ship they passed through Crete, that is mentioned. அவர்கள் அங்கே கப்பலிலே போகும்போது அங்கே கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 27ல வாசிக்கிறோம். But then we don't read Paul stopped there and he preached the gospel. அங்கே நிறுத்தி பிரசங்கம் பண்ணினானா இல்லையா என்று சொல்லப்படவில்லை. But then who preached the gospel there? அப்படி என்று சொன்னால் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தது யார்? If not Paul, maybe some believers. அங்கே பவுல் இல்லை என்று சொன்னால் வேறு யாராவது விசுவாசிகள் அங்கே சொல்லி இருக்கலாம். Now the clue, it is not directly mentioned, the clue can be taken from Acts chapter 2. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே நேரடியாக அல்ல, அதன் மூலமாக சூசகமாக இந்த காரியங்களை புரிந்து கொள்ளலாம். Is in Acts chapter 2 on the day of Pentecost there were groups of people from various different nationalities. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே பலவிதமான தேசங்களிலிருந்து பலவிதமான ஜனங்கள் எல்லாரும் அங்கே எருசலேமிலே வந்து கூடியிருந்தார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். At least 16 nations are represented on the day of Pentecost. அந்த பெந்தகோஸ்து நாளிலே அங்கே எருசலேமிலே 16 தேசத்திலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி குறைந்தது 16 தேசமாவது இருந்திருக்க வேண்டும். And one of them mentioned is Crete. அதிலே ஒரு தேசம் அங்கே கிரேத்தா தீவு. Chapter 2 2ஆம் அதிகாரம் verse 11.
11வது வசனம். Acts chapter 2 verse 11. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். கிரேத்தரும். Kretharum. See, Crete is mentioned there. அங்கே கிரேத்தா தீவு சொல்லப்பட்டிருக்கிறது. So on the day of Pentecost, those who heard the gospel included some people from Crete also. ஆகினாலே அந்த பெந்தேகோஸ்து நாளிலே அங்கே சுவிசேஷத்தை கேட்டவர்களிலே கிரேத்தா தீவாரும் அங்கே சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார்கள். It is possible to think that some of them believed and they went back with the gospel and started a church in Crete. ஆகினாலே அங்கே சில பேர் அங்கே சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் ஊருக்கு போய் அங்கே சபையை ஆரம்பித்திருக்கலாம். That is how even in Rome also church was formed. அப்படிதான் அங்கே ரோமாபுரியிலே கூட சபையானது உண்டாயிற்று. Paul did not go to Rome before the church was established. அங்கே சபை உண்டாவதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் போய் அங்கே சுவிசேஷத்தை சொல்லவில்லை. In fact, the Romans were there in Jerusalem on the day of Pentecost. They heard the gospel and some of them took the gospel to Rome. ஆனால் அது அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே ரோமர்களும் கூட அங்கே எருசலேமில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பட்டணத்துக்கு திரும்பி போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே சபையை உண்டாக்கி இருக்கிறார்கள். So in Crete, an island that is surrounded by water, there is the presence of a church in that place. தண்ணீரினால் சூழப்பட்ட அந்த கிரேத்தா தீவிலே அங்கே சபையின் சாட்சி அங்கே உருவாயிற்று. And you know what kind of people were in Crete? கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? Titus 1 1ஆம் அதிகாரம் verse 12. 12வது வசனம். It is one of their own poets or prophets who said these words. அவர்களுடைய ஒரு புலவனே அல்லது ஒரு தீர்க்கதரிசியே அவர்களை குறித்து விதமாய் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். Verse 12. 12வது வசனம். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய. What a nice description, is it not? பாருங்களா, அவங்கள பத்தி எவ்வளவு அருமையா விளக்கி இருக்கிறது. It's a small island but filled with gluttons. பாருங்க, சின்ன தீவு தான், ஆனா எல்லாம் பெருந்தீனிக்காரர்கள். Like animals, slow beasts they are called, animals. துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறது. And the moment they open their mouth they tell only lies. அவர்கள் வாயை திறந்தா பொய் சரளமா கொட்டும் அப்படியே. But in the midst of that there is a church. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அங்க ஒரு சபை இருக்கிறது. That's the grace of God. அதுதான் தேவனுடைய கிருபை. Light in the midst of darkness. அங்கே இருளின் நடுவிலே அங்கே ஒளி பிரகாசிக்கிறது. How the wonderful grace of God is at work in the world even today. பாருங்கள், இந்த காலத்திலும் கூட தேவனுடைய கிருபையானது எவ்வளவு அற்புதமாக இங்கே உலகத்திலே கிரியை செய்து கொண்டு வருகிறது. How the Lord was able to take the gospel to a place without the help of an apostle or a leader. Ordinary believers, they took the gospel in the midst of these surrounding iniquity. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்திலே அப்போஸ்தலர்கள் போகவில்லை, பெருந்தலைவர்கள் போகவில்லை, சாதாரண விசுவாசிகள் மூலமாக தேவன் அங்கே கிரியை செய்து ஒரு சபையை உருவாகும்படி செய்தார். And so in the midst of these kind of people there was a testimony established of the New Testament church. ஆகினாலே இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே அங்கே ஒரு புதிய ஏற்பாட்டின் சபையினுடைய சாட்சியானது ஆரம்பிக்கப்பட்டது. And so you can imagine people from this background only are in the church. ஆகினாலே அந்த சபையில இந்த மாதிரி நிலைமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் வந்திருப்பார்கள். So it is not easy to manage a church from this kind of a background. இப்படிப்பட்ட ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்திருப்பார்களானால் அவர்களை வச்சு சபையை நடத்துவது என்று சமாளிப்பது என்று சொன்னால் ரொம்ப கஷ்டமான காரியம். So it must have been a tough job for Titus to manage the church. ஆகினாலே அந்த சபையை நடத்துவது என்று சொன்னால் அங்கே ரொம்ப கடினமான வேலையாக தீத்துவுக்கு இருந்திருக்கும். But I'm sure Titus was able to manage. That is why Paul sent him there. தீத்துவால் அதை செய்ய முடிந்திருக்கும். ஆகினால் தான் பவுல் அவனை அங்கே அனுப்பி வைக்கிறார். So this evening we are just introduced into the subject. ஆகினாலே நான் இன்றைக்கு முன்னுரையாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். We saw about pastoral epistles. அங்கே மேய்ப்பர்களுடைய நிருபங்களை குறித்து பார்த்தோம். We saw about person Titus. அங்கே தீத்து என்று சொல்லப்பட்ட ஒரு ஆள் யார் என்று சொல்லி அவரை குறித்து பார்த்தோம். He is a young man, a Greek, a Gentile, but born again by the work of Paul. அவன் புறஜாதியான், அங்கே வாலிபனாய் காணப்பட்டான். பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். Left in Crete by Paul to take care of the ministry in Crete. கிரேத்தா தீவிலே பவுலால் அங்கு வைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ஊழியங்களை கவனிக்கும்படியாக நியமிக்கப்பட்டான். We also saw that Crete was an island filled with sinners and wicked people. அங்கே கிரேத்தா தீவை பார்க்கும்போது அதிகமான பாவிகளும் மோசமான ஆட்களும் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது என்று பார்த்தோம். But the gospel was taken there by the people who visited Jerusalem on the day of Pentecost. ஆனால் பெந்தேகோஸ்து நாளிலே எருசலேமுக்கு வந்த விசுவாசிகள் தான் அங்கு போய் அங்கு சுவிசேஷத்தை அறிவித்து அங்கு ஒரு சபையின் சாட்சி உருவாயிற்று. And so even today, God doesn't need leaders and big people to take his gospel to remote areas. ஆகினாலே
சுவிசேஷம் சொல்லப்படாத இடத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருந்தலைவர்கள் வந்தால் தான் நடக்கும் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். Small people, young people, those who have a burden for the souls can be ordinary believers. They can do it. சாதாரண விசுவாசிகள், பாரமுள்ள விசுவாசிகள், ஆத்மாக்களை குறித்த கவலை உள்ள விசுவாசிகள், வாலிபர்கள், இவர்கள் போய் ஊழியம் செய்தாலும் அங்கே சபையினம் உண்டாகும். You can do it. நீங்கள் அதை செய்யலாம். We can do it together. நாம் எல்லாரும் சேர்ந்து அதை செய்யலாம். And so as we learn about this epistle, may the Lord help us that we may be able to be lights in the midst of this dark and surrounding iniquity in the world. நாம் இந்த நிருபத்தை படிக்கும்போது நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இருளான சூழ்நிலையிலே ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய விளக்குகளாக நாம் இருக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help you to take this light to other places where there is still darkness, still iniquity, and try to bring the light of Jesus Christ. அது மாத்திரமல்ல, இருளிலே இன்னும் ஒளியே இல்லாத இடங்களிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் கூட இந்த ஒளியை கொண்டு போய் நாம் அங்கு வைத்து கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கக்கூடிய மக்களாக நம்மை மாற்றுவாராக. The Lord bless these words for our hearts. தேவன் தாமே இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. May His name be glorified. அவருடைய நாம் மகிமைப்படுவதாக.